யாழ்ப்பாணத்திலேயே வந்து மிகப்பெரிய வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து இதுதான். யாழ் புதன வைத்தியசாலையினுடைய முன்பகுதி. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த கீழே இப்படி இருக்குன்னு பாருங்க. உடம்பெல்லாம் பெருக்கெடுத்து போய் ஒரே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அசுத்தமாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வருது. சிட்டி ஹார்ட்வேர், யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஹார்ட்வேர் சிட்டி ஹார்ட்வேர் தான். போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த போத்திலும் கஞ்சலும் இதில் வந்து உடம்பெல்லாம் பெருக்கெடுத்து போயிருக்குது. ஆகல்ஸ் ஃபுட் சிட்டி பாருங்க, ஆகல்ஸ் ரீகல் சினிமா எல்லாமே வந்து இங்கான் இருக்குது. டக்கல் செய்யானுடைய இப்படி கேம்ப் இருக்குது. இந்த கேம்ப் இப்படி கேம்ப் சொல்லுவாங்க. டயலாக் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். டயலாக் ஆஃபீஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லுன்னா தரன் இதுனா அந்த படம் ஃப்ரேம் பண்ணுற கடைகள், பார்சல் சர்வீஸ், இதில் அந்த பல கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த லைனுக்கு வந்து பல கடைகள். யாழ்ப்பாணம் பாருங்க, போக்குவரத்து சேவை பிரிவு, அரச போக்குவரத்து. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிறேன் யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துக்கிட்ட நிற்கிறேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரியகுளம் சந்தியில் இருந்து ஸ்டான்லி வீதியினூடாக வந்து பயணித்து யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட அளவு இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல் முறையாக வந்து கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து வருது. இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே வருது, எப்போ திறக்கிறாங்க, என்ன மாதிரின்றதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டலாம்னு சொல்லி நினைக்கின்றேன். அதுவும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து அதிகமாக மக்கள் விரும்பி அதிகமாக போகிற இடம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் வந்து இந்த மருந்துகள் எதுவுமே அடிக்காமல் அவங்களே வந்து விளைவிச்சு அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா விதமான உணவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜூஸாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு பேக்கரி சாப்பாட்டு பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே உரைங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து இப்போ எங்கே அமைஞ்சிருக்குது, இப்போ இந்த யாழ்ப்பாண நகரப்பகுதி வந்து இப்போ எப்படி இருக்குதுன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து முழுக்க காட்ட போகிறேன். யாராவது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கின்றேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஆரியகுளம் சந்தை கொஞ்சம் முன்னாடி தான் நிற்கிறேன். இப்படியே நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் ஆரியகுளம் வீதி, இந்த ஸ்டாலி வீதியினூடாக வந்து பயணித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்படியே நாங்கள் பயணிப்போம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இப்போ யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது என்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக தாரேன். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த வாகனங்களுக்கு வந்து ஸ்டிக்கர், அதாவது அலங்கரிக்கிற வேலைகள் செய்கிற இடம் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ ஆரியகுளம் சந்திக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரியகுளம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடி ரூபாயில் செலவழித்து இந்த குளத்தை வந்து கட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து மேலே ஒரு பார்க்க ஒரு பரிதாபமாக கிடக்கு இந்த குளத்தை பார்க்க. இது ஒரு வைரவ கோயில் இருக்கு பாருங்க. இதான் ஆரியகுளம் சமிக்ஞை விளக்கு சந்தி. இதில் நாங்கள் அப்படியே நேராக போகணும். இதில் பாருங்கள், அந்த சந்திலேயே ஒரு விகாரை ஒன்று இருக்குது. எங்கே பார்த்தாலும் விகாரை இருக்குது. தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் இனிமை காணும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. ஓகே, சமைக்கை விழுந்து விட்டது. நாங்கள் அப்படியே செல்வோம். இதுதான் ஸ்ரீ நாக விகாரை யாத்ரிகர்கள் தங்கும் விடுது. இங்கே பக்கம் விகாரை இருக்குது. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயா சாப்பாடு கடை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த புகையிரத கடவைக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொசி இருக்குது. கொசி சாப்பாடு கடை, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு பிரபலியமான கடை. இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் கடைகள், சாப்பாட்டு கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது.
இதுதான் போயிருந்த கடவை. இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா இதில் இதான் டக்கில் செய்யக்கூடிய இப்படி கேம்ப் இருக்குது. இந்த கேம்ப் இப்படி கேம்ப் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த வாகனங்கள் சைக்கிள் விற்கிற கடை இருக்குது, இண்டஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் சாமான் பொருட்கள் விற்கிற கடைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொசெல் பாருங்கள், ரொசெல் காட்சி அறை இந்த பெரிய கட்டடத்தில் இருக்குது. இதில் புதுசாக சாப்பாடு கடை ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிவி பேங்க் இருக்குது பாருங்க. ஓகே, இங்கே தான் பாருங்கள், இந்த சந்தி தான் எல்லாருக்குமே தெரியும். மணிக்கூட்டு வீதி சந்தி, ஸ்டாலி ரோட். இதுவும் ஸ்டாலி ரோட்டும் இந்த மணிக்கூட்டு வீதியும் வந்து இணைக்கிற சந்தி. மணிக்கூட்டு கோபுர வீதி என்று இருக்கு பாருங்கள். இது இந்த இடத்துல தான் இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வருது. குறிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கன் க்ரீன் ஹவுஸ் இருக்குது. இந்த லிங்கன் க்ரீன் ஹவுஸுக்கு அப்படியே இந்த எதிர்பக்கமாகவே வந்து இந்த ஃபுட் சிட்டி வந்து இப்போ புதுசாக வருது. ஓகே, இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் இதில் காட்டி கொள்கிறேன்னு பாருங்க. இந்த சந்திலாம் இருக்குது. எவ்வளோ பெரிய இடத்தை வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நீண்ட பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் வந்து நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் வேலைப்பாடுகள் நடக்குது. இங்கே வேறுங்க, உள்ளுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், முன்னுக்கெல்லாம் இந்த சீமெண்ட் வேலைகள் நடக்குது. பார்க்கிங் எல்லாம் பாருங்கள், இதில் வந்து கூடெல்லாம் அடித்து பெரிய அளவில் நடக்குது தான் பாருங்கள். கீழ் சூப்பர் மார்க்கெட் மிக பிரமாண்டமாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து திறக்கிறாங்க. அவங்களுடைய இது 68வது 70வது பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கூட தெரியல. பாருங்கள், கீழ்ஸ் உள்ளுக்கு வேலைகள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்கு எல்லாம் வேலை செய்கிற ஆகலாம் நிற்கிறாங்க. ரெண்டு இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் பாருங்க. உனக்கு இவ்வளோ பெரிய தேசம் வந்து பாருங்க. இவ்வளோ எல்லாருக்குமே தெரியாது, இப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். இங்கே உள்ளுக்கள் எல்லாம் இந்த ஃபார்மசி இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒழுங்கு செய்கிறாங்க. 1ஆம் தேதி ஓப்பனிங், அதாவது 3ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து ஓப்பன்ன்றபடியாக பாருங்கள் ஆக்கெல்லாம் உங்களுக்கு நிற்கிறான். மிகப்பெரிய பார்க்கிங் இங்கே பாருங்க. இப்போ நேருக்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதில் பாருங்கள் லிங்கம் க்ரீன் ஹவுஸ் இருக்குது. இந்த லிங்கம் க்ரீன் ஹவுஸுக்கு அப்படியே நேரே இருக்குது கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட் பாருங்கள். உங்களுக்காக உங்களிடம் இந்த பக்கத்துலேயும் வந்து பெரிய பார்க்கிங் இருக்குது பாருங்க. இந்த பக்கத்துலேயும் இருக்குது, அப்படி இந்த பக்கத்துலேயும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வந்து கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்துலேயே வந்து மிகப்பெரிய வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து இதுதான், கீழ்ஸ் தான். இவங்க தான் இப்போ பெருசாக செய்கிறாங்க. ஓகே, இவ்வளோ காலமும் மூடி கிடந்தது. என்னடா மூடி வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா இதைத்தான் மூடி வச்சுக்காங்க. அவ்வளோ பெரிய பிரமாண்டத்தை, பெரிய சூப்பர் மார்க்கெட். வெயில்கள்லாம் அரம்புறமாக நடக்கும். இதான் உள்ளுக்கு வாரதான். ஓகே, நாங்கள் இங்கே போய் பார்ப்போம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே ஸ்டான்லி வீதியால் அப்படியே பயணிக்கிறோம் பாருங்கள். மதிய நேரம், வெயிலண்டா கொழுந்து விட்டு எரியுது. இந்த பக்கத்தில் பாருங்கள் ஹார்ட்வேர்ஸுகள் இருக்குது. ஹார்ட்வேர் பேங்க் எல்லாமே வந்து இந்த பக்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. செலான் பேங்க், ஹார்ட்வேர், ஹயமோன் ஹார்ட்வேர், ஐங்கரன் மோட்டோர்ஸ் இதெல்லாம் பாருங்கள். நாதன் ஹார்ட்வேர், டயலாக் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். டயலாக் ஆஃபீஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி தரன் ரைடர்ஸ்ன்னு சொல்லி அதிகமாக மக்கள் வார இடம் வந்து இந்த ஸ்டான்லி வீதி தான். ஏன்னா இதுக்கான வந்து அதிகமாக பாருங்கள் மோட்டார்ஸுகள், பேங்க் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இங்கே ஜெஃப்னியாருங்க. ஆல்டி எலக்ட்ரிக்கல், ஜெஃப்னா எலக்ட்ரிக்கல்னு சொல்லி இலங்கை வாங்கி பாருங்க. பிஓசி பேங்க் முன்னுக்கு பார்த்தா சிட்டி ஹார்ட்வேர். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஹார்ட்வேர் சிட்டி ஹார்ட்வேர் தான்.
நேசன் ராஸ் பேங்க் இருக்குது. அதோட பாருங்க இங்கால இதுதான் திருநதியா திவ்யா மஹால் என்எஸ்ஆர் அதுவும் மாற்றி போட்டாங்க பாருங்க. என்எஸ்ஆர் மண்டபம் அது பேர் மாற்றிட்டாங்க. சிங்கர் டயலாக் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான 2 பெட்ரோல் செட். இங்கே பாருங்க பீப்பிள் லேசிங் எல்லாமே இருக்குது. பீப்பிள் லேசிங் ஹார்ட்வேர். யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான வீதி என்றால் இதுதான் ஸ்டான்லி வீதி. ரொம்ப முக்கியமான வீதி. அதிகமான ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்கிற இடம் எல்லாமே இங்கே இருக்கும் அதிகமாக. மற்ற ரோட்டுக்கு போயிட்டோம்னா அதாவது ஆஸ்பத்திரி வீதிக்கு போயிட்டோம்னா அங்கே பக்கங்களில் பலசரக்கு கடைகள் அதுகள்லாம் அதிகமாக இருக்கும். வேண்டாம் அதையும் போய் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த சந்தியாவில் முட்டாசு கடை சந்தி இதில் நாங்கள் இடப்பக்கம் திரும்பினா இந்த பக்கங்கள் எல்லாமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த படம் ஃப்ரேம் பண்ணுற கடைகள், பார்சல் சர்வீஸ், அது அந்த கோயில் பொருட்கள் விற்கிற கடைகள், அழகு சார்ந்த கோயில் சம்பந்தமான பொருட்கள் விற்கிற கடைகள் இங்கே பாருங்க. குத்து விளக்கு எல்லாம் விற்கிற கடை, பாத்திர கடைகள்லாம் அதிகமாக இந்த பக்கத்தில் இருக்குது. புத்தக கடைகள் இங்கே பாருங்க. குயின்சி புத்தக சாலை, துளசி படமாடம் என்று சொல்லி இந்த பக்கங்கள் முழுவதுமே வந்து இந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள், அலுமினிய பொருட்கள் விற்கிற கடைகள் என்று சொல்லி முழுக்க 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 அதுதான் இருக்குது இந்த பக்கங்களில். இங்கே பாருங்க பேஷண்ட் ஹவுஸ். இங்கெல்லாம் அதிகமாக இந்த கோயில் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எல்லாம் இங்கெல்லாம் வாங்கலாம். சாரி ஃபோன். இந்த ரோட்டுக்கு போனால் அதிகமாக ஃபோன் கடைகள், உடுப்பு கடைகள்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த சத்திர சந்திக்கு வந்துட்டோம் பாருங்கள். சத்திர சந்தி இடப்பக்கம் நம்ம ஆஸ்பத்திரி வீதியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சிக்னல் விழுந்துக்குது. நாங்கள் இப்படியே போவோம். இந்த பக்கங்களில் இது வந்து ஆஸ்பத்திரி வீதின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இந்த பலசரக்கு கடைகள், இந்த மிக்சர் கடை, மற்றது பலசரக்கு கடை அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள் அந்த பலசரக்கு கடை தான் அதிகமாக இருக்கும். இது சந்தை பகுதி. யாழ்ப்பாணத்தினுடைய பழைய காலத்து கட்டிடங்கள் பாருங்கள் இப்போ அப்படி இருக்குது. இந்த இடங்கள்லாம் அதிகமாக ஃபேன்சி கடை, புத்தக கடை தான் அதிகமாக இருக்கும். புத்தக கடையும் பலசரக்கு கடை தான் அதிகமாக இருக்கும். இந்த பக்கங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்த்து கிடக்கும். ஓகே, இதில் வந்து வைரவல் இருக்குது பாருங்கள். இதில் அந்த பழக்கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த லைனுக்கு வந்து பழக்கடைகள். யாழ்ப்பாணம் பாருங்க, போக்குவரத்து சேவை பிரிவு, அரச போக்குவரத்து சேவை பிரிவு பஸ்ஸுகள் இருக்கிற இடம். சில பக்கங்கள் ஆட்டோ. இதில் புத்தக கடைகள்லாம் இருக்குது. பூவாலசிங்கம் புத்தக சாலை, கவரிங் கடைகள், நகை கடைகள். ஓகே, நாங்கள் இப்போ யாழ் போதனா வைத்தியசாலை முன்புறமாக வந்து கொண்டிருக்கோம். இதுதான் முன்புறம் பாருங்க. இந்த இடங்களில் பாருங்கள் கொமர்ஷியல் பேங்க். இதில் தான் இப்போ புதுசாக கட்டினவங்க பெரிய கொமர்ஷியல் பேங்க், பிரதானமான கொமர்ஷியல் பேங்க் இந்தியான்னு இருக்குது. மிகப்பெரிய கொமர்ஷியல் பேங்க். இது வைத்தியசாலையினுடைய உள் செல்கிற பகுதி. கேட் நம்பர் 3. இதில் ஆட்டோ திரைப்படங்கள், காகல்ஸ், ஃபுட் சிட்டி பாருங்க. காகல்ஸ், வெஹிக்கல் சினிமா எல்லாமே வந்து இங்கான் இருக்குது. இந்த பக்கம் வைத்தியர்கள் ஊழியர்கள் வெளியேற பகுதி. இதுக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. ஆலயத்துக்குள்ளுக்கே வந்து பாருங்கள் நந்தி சிலை எல்லாம் மேலே வச்சிருக்குது. போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் வைத்தியசாலையே சூழ இருக்கிற பகுதிகளை வந்து உண்மையிலேயே வந்து யாருமே கண்டுக்கிறே இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த போத்திலும் கஞ்சலும் இதில் வந்து நுழம்பெல்லாம் பெருக்கெடுத்து போயிருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே க்ளீன் பண்ணாமல் என்னென்ன கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்களோ ஐயா. அப்படி
அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட் முழுவதுமே அப்படி தாங்க இருக்குது. இந்த அதாவது வைத்தியசாலையை சூழ இருக்கிற பகுதி வந்து முழுக்க அப்படித்தான் இருக்குது. இங்கே பாருங்க, கோப்பையும் நோயை வந்து குணப்படுத்துகிற வைத்தியசாலைக்கு வெளியில் இப்படி இருந்தால் இப்போ நோயை கொண்டு வர மக்கள் என்னென்று அதை சரி செய்து கொண்டு போவாங்க. இப்படி இருந்தால் இன்னும் வஞ்சி பாருங்க, இப்படி இருந்தால் இன்னும் வருத்தங்கள் வந்து கூடுமையை ஒழிய குறையாது. இங்கே பாருங்க, தண்ணி வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து எங்கிட்ட கிளீன் ஸ்ரீலங்கா. இப்படி இருந்தால் என்னென்று கிளீன் ஆகும். நாங்கள் சிக்கன் சந்தையில் சிக்கன் விழுந்துட்டுது. இந்த மூலையில் பாருங்க, இந்த இது வைத்தியசாலையினுடைய முன்பகுதி. இங்கே பாருங்க, யாழ்ப்புதன வைத்தியசாலையினுடைய முன்பகுதி. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த கீழே இப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே உடம்பெல்லாம் பெருக்கெடுத்து போய் ஒரே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அசுத்தமாக தான் இருக்குது. மனம் அப்படி மனம். இந்த மனத்துக்குள்ள இது வைத்தியசாலையினுடைய வெளிப்பகுதியா, வைத்தியசாலையினுடைய வெளிப்பகுதி தான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. இதுதான் உங்களோட கிளீன் ஸ்ரீலங்காவான்னு எனக்கு தோணுது. ஓகே, நாங்கள் இப்படியே இந்த பேம்படி சிக்னல் கலர் லைட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் இருந்து நாங்கள் அப்படியே நேராக போதும். இந்த ஆஸ்பத்திரி வீதியால் நேராக போய்க்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ புதுசாக வந்து இதில் பாருங்கள், டொமினோஸ் பீட்சா வந்து இது வந்துருந்தாங்க. டொமினோஸ் பீட்சாவை தவிர்த்து இதில் பாருங்க, பர்கர் கிங் மற்றது பாருங்கள், எவ்வளோ புது கடைகள் எல்லாம் வந்துக்கிட்டு பாருங்கள். அதாவது வெளிநாட்டு உணவகங்கள் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் பாருங்கள், மகேந்திரா ஸ்டோர் ரூம் இருக்குது. அதிகமாக வெளிநாட்டு உணவகங்கள் இப்போ நிறைய நம்மளோட யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தை கூட காசு இருக்குன்னு நினச்சி வராங்க ஓடாது. ஆனால் எங்களுடைய ஆக்களெல்லாம் வந்து எங்கே புதுசாக கடை திறக்கிறாங்களோ அங்கே தான் போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, சேலம் ஆறாறு, சரியா சேலம் ஆறாறில் இப்போ நிற்கிறோம். பாருங்க எவ்வளோ க்ரௌட்டாக இருக்குன்னு பாருங்க, அந்த அளவுக்கு க்ரௌட்டாக இருக்குது. எங்கட யாழ்ப்பாணத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட்டும் மற்றது சாப்பாட்டு கடை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளினிக், இதுகெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு யாழ்ப்பாணக்காரர்கிட்ட வந்து காசு இருக்குன்ற. இஞ்சில் பாருங்க, ஒன் மேக்ஸ் சிட்டி என்று சொல்லி ஒரு பெரிய பூட் சிட்டி பாருங்க, 3-4 மாடியில். அந்த அளவுக்கு வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துக்காரெல்லாம் வசதியாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அஞ்சால இராணுவத்தினுடைய ஒரு தங்குமிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இராணுவத்தினரெல்லாம் நிற்கிறாங்க. ஓகே, நாங்கள் இப்படியே நேராக போனால் இன்னொரு இடங்களுக்கு போகலாம். இப்படியே நேராக போனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தேன் இந்த சந்தியிலேருந்து இடப்பக்கம் வலம்புரி மேலே பாருங்கள், வலம்புரி ஹோட்டல், அங்கே போகலாம். வலம்புரி ஹோட்டலுக்கு இந்த பக்கம் போகலாம். இதால் அப்படி நேராக போகணும்னு சொல்லிச்சோன்னா யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு வந்து போய்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் சர்வை புதுசாக நிறைய கட்டுறாங்கள் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா A+ பிரியாணி என்று சொல்லி ஸ்போர்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்தில் கேம்பஸ் வீதியில் வந்து ஏற்கனவே ஒன்று இருக்குது. இப்போ இங்கேயும் இதுதான் டான் தொலைக்காட்சியினுடைய ஆஃபீஸ், அதுவும் இருக்குது. யாழ்ப்பாணம் மேலே நல்லா மாறிக்குது. இந்த பாருங்கள், இதில் வேறு இந்த இடத்தெல்லாம் வந்து கிரீன் ராஸ் ஹோட்டலுக்கு போகிறோம். கிரீன் ராஸுக்கு போகிறது இந்த போட்டெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்குது. ஓகே, அப்படியே நாங்கள் போனால் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொண்டே போகலாம். நாங்கள் இதில் வந்து அப்படியே இந்த காணொலியை வந்து நிறைவே செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரத்தையும் வந்து வடிவாக காட்டியிருப்பேன், வடிவாக சுற்றி காட்டியிருப்பேன். உண்மையிலேயே உங்களுக்கு ஓகே, இவ்வளோ தூரம் வந்து சுற்றி காட்டிப்பேன், காவலை பிடிச்சிக்குமென்னு சொல்லி நிற்கின்றேன். உண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்துக்கு புதுசாக இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் வருது, அதை தான் மெயினாக உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ யாழ்ப்பாணம் அதுவும் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், சரியான பிஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்க்க கொஞ்சம் ஆஃபரோட சேர்த்து பார்க்க நல்லா இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் மதிய நேரத்தில் இந்த வீடியோ காணொலியை வந்து பதிவு செய்திருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.